Please subscribe Sadhguru Sai Creations. இந்த பாதிப்பு வருவதற்கு முதல் காரணம், இது இரத்த ஓட்டத்தினுடைய அளவை குறைக்கும் போது எப்பேற்பட்ட ஏழையும் அதை பெற்று உண்டு இயல்பாக ஆரோக்கியமாக உண்ணுங்கள், குணமாகுங்கள், 100 ஆண்டு வாழுங்கள். சத்குரு சாய் கிரியேஷன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தற்போது வயது வித்தியாசமின்றி பாதிக்கக்கூடிய ஒரு பாதிப்பு உயிரிழப்பு. மாரடைப்பு என்ற கடுமையான வார்த்தைகளை உடைய நோய். இந்த பாதிப்பு வருவதற்கு முதல் காரணம் அவர்களுடைய டென்ஷன், மன அழுத்தம், மனவேதனை, துன்பம், துயரமும். அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதயம் 2 நிமிடங்கள் சுருங்கி விரியாமல் உயிரிழப்பவர்கள் இந்த மனவேதனையும் டென்ஷனில் இருப்பவர்களுக்கு. மற்றவர்களுக்கு ஏற்படும் மாரடைப்புக்கு காரணம் உணவு, தாங்கள் உண்ணும் உணவில் ஏற்படக்கூடிய கொழுப்பு சத்து. அதோடு பல நாள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்திய அந்த எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட மாமிச உணவை உண்ணும்போது அவர்களுக்கு இரத்தத்தில் லீப்போபுரோட்டீன் ஏ என்ற புரோட்டீன் உற்பத்தி ஆகிறது. இந்த லீப்போபுரோட்டீனும் கொழுப்பு திவலைகளும் ஒன்றாக சேர்ந்தால் சூயங்கம் போன்ற பசை, எளிதில் கரைக்க முடியாத பசை போன்ற ஒரு பசை திவலைகள் இரத்தத்தில் மிதந்து செல்கிறது. அவை இரத்த நாளங்களில் எங்கு ஒட்டி கொள்ளுகிறதோ அந்த இடத்தில் காந்தத்தை போல மேலும் மேலும் இரத்தத்தில் வரக்கூடிய அந்த கொழுப்பு திவலைகள் ஒன்றிணைந்து தேன்கூடு போல சேர்ந்து அது மேலே அதை கரைக்காமல் இருவதற்கு ஒரு லேயர், ஒரு பேப்பர் போன்ற லேயரும் உருவாக்கி கொள்ளுகிறது. இது இரத்த ஓட்டத்தினுடைய அளவை குறைக்கும் போது, இரத்த ஓட்டத்தினுடைய அளவை தடுக்கும்போது உயர் இரத்தம் அழுத்தம் ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படுகிறது, உயிரிழப்பு ஏற்படுகிறது. சில பேருக்கு உண்ணும் உணவு மூலமாகவும், பருகும் நீரின் மூலமாகவும், சுவாசிக்கும் காற்றின் மூலமாகவும், நாக்கில் உள்ள உள்நாக்கில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அது இரத்த ஓட்டத்தின் மூலமாக இதய வால்வில் சென்று அதுவும் இடது வென்ட்ரிக்கிளில் உள்ள வால்வில் பதிந்து இன்ஃபெக்ஷனை உருவாக்கி வால்வுகள் வீங்கி இதயம் வெளியேற்றும் இரத்த ஓட்டத்தின் அளவு குறைந்து அவர்கள் மெலிந்த தேகத்தோடு வாழ்வார்கள். அந்த மெலிந்த தேகத்தை இயல்பாக வாழ முடியாமல் வருத்தப்படும் வாழ்க்கைக்கும் இதய இரத்த நாள அடைப்பை ஏற்படுத்தும் அந்த கொழுப்பை கரைப்பதற்கும் ஒரு மிக எளிமையான மருத்துவம். எப்பேற்பட்ட ஏழையும் அதை பெற்று உண்டு இயல்பாக ஆரோக்கியமாக இதய நோயின்றி மாரடைப்பு என்ற வார்த்தையை நீக்கி அவர்கள் 100 ஆண்டுகள் வாழக்கூடிய மருத்துவத்தை உங்களுக்கு வழங்கப் போகிறேன். 1, செம்பருத்தி பூ. 20 எண்ணிக்கை கொண்ட செம்பருத்தி மலர்களின் இதழ்கள் மட்டும். அடுத்ததாக மருந்தம்பட்டை பொடி இயல்பாக எல்லா கடைகளிலும், நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கிறது. 1 தேக்கரண்டி 5 கிராம் அளவிற்கு. அடுத்ததாக சங்குப்பூ என்று சொல்லக்கூடிய நீல கலர் உள்ள ஓரிதழ் சங்குப்பூவும் அல்லது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய ஓரிதழ் சங்குப்பூ ஒரு 10 பூவும் சேர்த்து அதை தேநீராக கொதிக்க வைத்து அதில் ஒரு அரை தேக்கரண்டி தேனை கலந்து தினம் 2 வேளை உட்கொண்டு வந்தால் அந்த இடது வென்ட்ரிக்கிளில் இருக்கக்கூடிய வால்வனுடைய இன்ஃபெக்ஷன் வீக்கம் குறைந்து இயல்பான இரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும். இரத்த நாளங்களில் படிந்துள்ள எளிதில் கரைக்க முடியாத அந்த கொழுப்பு
படிவங்களை கரைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய மிக எளிதான மருந்தை பயன்படுத்துங்கள். உண்ணுங்கள், குணமாகுங்கள், 100 ஆண்டு வாழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், 20 எண்ணிக்கை செம்பருத்தி பூ இதழ், 1 தேக்கரண்டி மருதம்பட்டை, 10 சங்குப்பூ இதழ்கள் சேர்த்து தேநீராக்கி கொதிக்க வைத்து டீ போல காலை மாலை பருகி வாருங்கள். 21 நாளில் உங்களுக்கு இயல்பான வாழ்க்கை, அந்த நோய் அறிகுறியே இல்லாமல் ஓரிரு மாதங்கள் இயல்பாக வாழலாம். நன்றி, வணக்கம்.